ஹாய் கைஸ், டுடே நம்ம எஃப்எஃப் விளாட போகிறோம். இதை என்னோட ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த சேனலில் இல்லை வீடியோ முதல்ல போட்டிருப்பாங்க. அது என்னோடய லூசு பிடிச்ச தங்கச்சி, அவளை என்னென்னு சொல்ல முடியாது. சரி கைஸ், இன்றைக்கி நம்ம லோன் உல்ஃப் போக போகிறோம். எல்லாத்தையும் ஒன் டேப் பண்ண போகிறோம். இன்றைக்கி டெசல்டிக்கல் ஒன் டேப்பிங் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 vs 1 தான் இப்போ நம்ம போக போகிறோம். அப்புறமா 2v2 போகும். நாளைக்கு இன்னொரு வீடியோ என்னோடய கசின் கூட போட்டால் போடுவேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் டெசர்ட் தான் எடுப்பேன், பிடிச்சிக்கணும் தான். ஆனால் எல்லா டைம் ஒன் டேப் வராது, ஆனால் ஒன் டேப் வரும். போட்டானா லைட்டாக மண்டை தெரிஞ்சிருக்கும். ராசையில் மண்டை அழைச்சி போட்டிருப்பான். அட எப்படி போட்டே இருக்கா இனிய? என்னமோன்னு கைஸ், எம்எட்2பி மட்டும் எடுத்தானா முடிஞ்சு. அவனுக்கு ஒரு 123 அழகாக கொடுத்துடலாம் இப்படி உட்காந்து. வழங்குச்சு. ஐயோ, ஹெட்ஷாட்டாக போடுறான். அப்படி காலி அவன் ஹெட்ஷாட்லேயே முடிச்சு விட்டாச்சு. அப்படி ஆக்சுவலி நான் அழுத்தி பிடிக்கிறதுக்கான நான் ஆக்சுவலி சரி ஹெட்ஷாட் எக்ஸ்பர்ட். ஆனால் எனக்கு பெஸ்ட்டு கன் P90 தான். அதில் தான் ஹெட்ஷாட்டு செமையாக வரும் எனக்கு. ஃப்ளாஷ் பேங்கு ஒன்லி ஹெட்ஷாட்டாக போடுறான். அப்படி ஹெட்ஷாட்டு காலி. திரும்பி 2 இமோட் போடுவோமா? இமோட் போட்டு விட்டோம். இப்போ நமக்கு பிடிச்ச P90 எடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்ச கண்ணே P90 தான் எப்பவுமே. ரூம் மேட்ச்லாம் P90 AWMY அப்புறமா டெசர்ட் இல்லாட்டி ஹூக் கன் இருந்துச்சு. ஹூக் கன் ஐயோ இவ்வளோ HP எடுத்துட்டான். செம்ம நேரத்தில் வந்தான். தேவகாசு ஃபஸ்ட்டு ரவுண்டு தோற்றோம். இன்னும் 2-3 ரவுண்ட் இருக்குது, அதில் ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கான் போல இருக்குது. ஸோ இந்த சைடு அடிப்போம். இப்போ என்ன அந்த சைடாக வரான், மாற்றி வரான். அப்படி எவ்வளோ HP எடுத்துட்டான் ஒரே இதில். அப்படி காலி. 2 ஹெட் ஷாட்டு, ஒரு பாடி ஷாட்டு. இங்கே எம்எட்2பி எடுத்தானா செமையாக இருக்கும். எம்எட்2பி ஒரு அழுத்து பிடிக்கிறதுக்குன்னு. அப்போ தான் இங்கே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் தெரியுமா கைஸ், இது எம்எட்2பி இல்லாட்டி ஏதாவது ஸ்னைப்பர் கண்ணு சும்மா ஸ்கோப் போட்டு முடிச்சு விட்ருவேன். ஆஃப்லைன் போயிட்டானா இருக்கான். அணக்குச்சு.
கைஸ் போனாவன் அங்கே என்னோட இது சாண்டினோட மேனிக்கன் இருக்கு. இங்கே போனான் இங்கே இருக்கு. டி ஹெட்ஷாட்டாக போட்டு எவ்வளோ ஒரு புல்லட் இவ்வளோ ஹெச்பி எடுத்துட்டான். ஹெட்ஷாட் டெசர்டிக்கு சூப்பரான ஷாட். ஆனால் நம்ம தோற்றுடக்கூடாது. இந்த ஒரு ரவுண்டில் தோற்றுட்டோம்னா நம்ம முழு கேமே முடிஞ்சு தோற்றுட்டோம். ஆத்தாடி இப்போ வந்தான் அழகச்சு செம்மையான பிளேஸ்மெண்ட். செத்துடக்கூடாது. ஒரே ஒன் டேப் காய்ஸ் வேலை முடிச்சேன்ட்டு. எமோட் போடுவோமா? எமோட் போடுறதுக்கு நேரம் இல்லை. ஓகே கைஸ் இப்போ வந்து நமக்கு எஃப்எஃப் நைஃப் எடுக்கலாமா? எஃப்எஃப் நைஃப் எடுத்துக்கோ உட்பக்கர் எஃப்எஃப் ஃபுட்பால் சரி மாற்றிடலாம். அப்படி எஃப்எஃப் நைஃப்பில் ஒரு புல்லட் ஒரு ஷாட் போட்டால் முடிஞ்சு அவனுக்கு. வளர்த்திட்டான். சே பாடியில் ஷாட் வச்சு ஒரே ஒரு எஃப்எஃப் நைஃப் முடிக்கலாம் இருந்தேன். ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுட்டோம். அடுத்த மேட்ச் விளாடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணுவோமா? எல்லாருமே ஆஃப்லைன் நினைக்கிறேன். யார் விளையாட்டி 1v1 போயிடுவோம். யாரும் வரல. ஓகே அடுத்த மேட்ச் போயாச்சு. இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறா பார்ப்போம். இனிமேல் நானாங்க சொன்னேன். மோஸ்ட் ரெசைட்டிக்கில் தான் எடுப்பேன் இந்த மேப்புக்கு. இது நல்லா இருக்கு. ஓடிட்டான்டா. $123 சூப்பரு. கொஞ்சம் பீனை இடிச்சு கொஞ்சம் இடத்துல முடிஞ்சாங்க. அவ்வளோதான் கைஸ் செத்துனா. ரிமோட் போடுவோம். வர பிளான் இல்லை அவனுக்கு. அப்படி ஆஃப்லைன் போயிட்டானா? இல்லை ஸ்கோப் போடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கானா? அழுத்தியாக முடிச்சிடும். டேஞ்சர் ஸ்கோப் போடுறது. இப்போ டெசர்டிகள் இருக்கிறான்னு என்ன இருக்கிறான் பார்ப்போம். இல்லாட்டி ஆஃப்லைன் போயிட்டானு அப்படி. நம்மளால் என்ன எடுக்க மாட்டேங்கிறான். ஆஃப்லைனா? ஆஃப்லைனு சுத்தம். அடா கைஸ் என்ன கைஸ் ஆஃப்லைன் போயிட்டான். விளங்குச்சு. வெளியே போயிடலாம் கைஸ். அடுத்த மேட்ச் ஹானஸ் போனால் போயிட்டு போகுது. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அடுத்த டைம் நாளைக்கு வீடியோவில் போட்டிக்கப்போ நாளைக்கு வீடியோ போட்டால் கூட நம்ம வந்து பிஆர்சிஎஸ்லாம் போனால் போவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் ரூமேக்ஸ் தான் லைட் இருப்போம் ஃபன்னுக்காக. இப்போ லீவ் முடிய போதும் ஆனுவல் லீவு, அதனால் நாங்கள் சீரியஸ் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. M187 பிளேயர் போல இருக்கு. M187 டபுள் பேட் எடுத்துருக்காங்க. சாண்டினோ கேவலமாக போட்டேன். எல்லாரும் ஆஃப்லைனா அப்படி ஹெட்ஷாட் ஒன் டேப்பு ஈமோட். சும்மா ஒரு டைம் எப்பவுமே ஈமோட் போடக்கணும் கோவப்படுத்துறதுக்கு. ஓ டெஸ்ட் ஈகிள் எடுத்துருக்காங்களா? அதை பார்க்கவே இல்லையா? அப்படி ஊசுமே தான் க்ளூவால் போடணுமா? ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போட்டாங்க. அட்டி ஒன் டாப்பு. ஆனால் ஒன்று பாடி ஷாட்லேயே அடிச்சிருந்தா செத்துருப்பாங்க பாடியிலேயே. ஆனால் ஒன் டாப் போட்டேன். பூயாவா பையன் வெளியே போயிட்டாங்களோ கோவத்தில். அவனுக்கு பிடிச்ச கண்ணிலேயே அடிக்க முடியல சைடு வெளியே போயிட்டான். ஓகே திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கேஸ் இப்போ என்ன கண்ணு இருக்கும்? டபுள் வேரில் எடுத்துகிட்டு திரும்பியும் M187. M187 வச்சு டக்குனு முடிச்சு விட்டுருவோம். யார் அந்த பாட்டு? அட்டியோ பியூர் ரெட்டு வேலி இமோட். கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லை. பையன் அப்போ இந்த சைடு தான் வருவான் போல இருக்கு. சப்போஸ் இந்த சைடு வந்தாலும் வருவான். ஆஃப்லைனாக போயிட்டான். எங்கே போனான்? என்னாச்சு? அடப்பாவி ஆஃப்லைன் போகிற மாதிரி நினச்சி டக்குன்னு முடிச்சு விட்ருப்பா. ஜஸ்ட் மிஸ். ஏடபிள்யூஎம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் M2B வருது. வளர்ந்துச்சு. எனக்கு M2B விளையாடவே வராது. காலி ரிமோட் சும்மா போட்டுக்கும். நான் ரிமோட் இல்லை கிட்ட. டாக்குன்னு முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒரு ரவுண்ட் தான் கைஸ், அவங்க ஜெயிச்சிருவாங்க. இன்னும் ஒரு ரவுண்ட், இன்னும் 4 ரவுண்ட் கண்டினியூஸாக ஜெயிக்காட்டி அவன் பையன் தோற்றுருவான். நமக்கு தான் விக்டரி செக்யூர். 2 ஸ்னைப்பர் இருக்குது. இது ரைட்டில் போடு பார்ப்போம். இவன் ரைடுன்னு போட்டு விட்றான். க்ளூவால் போல் வருமா ரைடுன்னு? அப்பா 4 ரவுண்ட் ஜெயிக்கணும்னு சொன்னால் 4 ரவுண்ட் ஜெயிச்சிடக்கூடாது. சாண்டினோ வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐயோ எப்படின்னா நிச்சயம் தான் வருவோம். வெயிட் பண்ணுவோம் பொறுமையா. வரா கட்டி
மாட்டி வெடிச்சிருச்சு அது. ரைடன் அழகிற இப்படி இருந்தா ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கும். முதல் மேட்ச் ஜெயிச்சது கணக்கு இல்லை, ஏன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக குவிட் பண்ணிட்டான். இப்போ சிஎஸ் ரேங்க் ஒன்று போயிட்டு வருவோமா? அது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் சிஎஸ். நிமிஷம் கைஸ், இதை வச்சுட்டு போகிறோம். ஓகே கைஸ், இப்போ எங்கள் ஷீல்டு போய் ஸ்டாக் ஆகும். ஃபஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்குவோம் கைஸ், முன்னாடி கொஞ்சம் கீச்சு ஏதோ கேட்கும். ஓகே கைஸ், இப்போ போய் அடிப்போம். இது என்ன மேப்பு? இது புது மேப் வந்துச்சுல, சோலாரஸ்ன்னு ஏதோ ஒன்று. சாண்டினோ இங்கே எமர்ஜென்சிக்கு டக்குன்னு போட்டுக்குவோம். ஆல்ரெடி நாக்கா பையன். ஓ மெட்டு 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 ஆடுதுட்டாங்கடா. எங்கே இருக்காங்க? இவன் பக்கத்தில் தான் வாங்கிது, அவனை எங்கேருந்து தெரில. கருமோ எங்கே இருக்கான்? ஒருத்தர் கூட ஒரு கிலோ கூட ஓட மாட்டேங்கிறீங்களே. நான் ஸ்பீடு விண்டு பெல்ட் நல்லா இருக்கு. டஸ்ட் எடுத்துக்கும் டக்குன்னு ஏதாவது ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பீடு வை எடுத்து தெரியணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த டக்குன்னு சாண்டினோ இங்கே போட்டு விட்டு மேலே ஏறும். ஐயோ அம்மா ஆட்டி ஆடுறா பையன் மண்டை மேலே வந்துருக்கும். அட்டி போட்டான். டெய்லி ஒரு இடத்துல நின்று ரிவைவ் பண்ணுற பின்னாடி பார்த்துக்கோ. நடந்துச்சு ஓதுறோம். P90 வச்சிருக்கேன். கில்ல கன்ஃபார்ம் பண்ண பாப்பா. ஹெல்ப் பண்ணுங்கடா. வணங்குச்சு. கில்ல மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு கைசான காசு அதிகமாக இருக்கும். இதுவே 5 நிமிஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதடா. முடிச்சு திரும்பி லாக் ஆயிடுவான். அப்புறமா கொண்டுருவான். இந்த டைம் கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இப்போ 2 பேர் காலி ஆகிடுவான். இவன் அடுத்த காலி ஆகிட்டான் சொன்ன மாதிரியே. சரி இப்போ சுத்தம் நம்ம க்ளோவில் வாங்கிட்டோம்ல கைஸ். இப்போ P90 கிடைக்கிது. ஒரு மஷ்ரூம் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். என் கூட போவோம், எதாவது நடக்கதா பார்ப்போம். ஏர்ட்ராப் நம்ம எடுத்துடணும் கைஸ். நான் போய் ஏர்ட்ராப்பை போய் செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் சுத்தம் எனிமி டீம்ஸை எடுத்துட்டாங்க. வழங்குச்சு. டெலப்போர்ட்டேஷனும் காலி. டெலப்போர்ட் ஆகிடலாம்.
ஓகே கைஸ், என்னோட P90 தான் வச்சுருக்கான். ஏடபிள்யூ முடியாது. முடிஞ்சு ஏன் ஏடபிள்யூ மொழி வச்சுருக்காங்க என்னோட டீமில். சுத்தம் தோத்துருக்கூடாது. MP40 ஒரு க்ளோவர் வாங்கிட்டு ஒரு மஷ்ரூம் 2 மஷ்ரூம் வாங்கிக்கோ. காசு சேவ் பண்ணலாம் அடுத்த ரவுண்டுக்கு. ஜெயிச்சா சேவ் ஆகும். ஜெயிச்சா ரொம்ப நல்லா அதிகமாக காசு கிடைக்கும். தோத்தா முடிச்சு. ஓகே, ஆட்ரா போய் செக்யூர் பண்ணிட்டு பார்க்குறீங்களா பார்ப்போம். ஐயோ விழுந்துடும் வாங்கிக்கிறேன். गाड़ी ओके प्लीज संडे ग्लो वच्चिरुक्कु MP40 நல்ல கண்ணு. ஐயோ என்ன HP காலி இல்லை, மெடிக்கல் சுத்தணும் அவசியம் இல்லை. எங்கடா போச்சு இது சுத்தம்? காலி ஆயிடுவா. பழுத்திட்டான். ஷாட்லாம் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. சரி நின்று ஒரு செகண்ட் நின்று சூப்பர் கோல் போட்டுருவோம். பரவாயில்ல கைஸ், ஆனால் இப்போ நமக்கு நிறைய காசு வச்சுருக்கோம். தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். வெஸ்ட்டு கூட தேவையில்லை. ஐயோ எல்லாம் ரிப்பேர் கிட் தேவையில்லை நமக்கு. ஆட்ராப்பை பிடிச்சாலும் ஆட்ராப்புக்கே வராங்க. அவனோட ஃபுல் ஸ்குவாட் ஆட்ராப்புக்கே வெயிட் பண்ணுது. அப்படி ஐயோ சைலண்ட் ஆட்ராப் எடுத்துட்டு போகுது. இவ்வளோ டேமேஜ். சூப்பர் மட்டும் சுற்றிடுவோம். ஓ எனிமி டீம் பிடிச்சிட்டாங்க. என்னாச்சு? என்ன யாருமே காலி கில்லட்டு கன்ஃபார்ம் பண்ணி சுட்டிக்கிற அவ்வளோ பொருள் ஸ்கார்ட் எடுத்துக்கணும். ஐயோ அட பாவி, பின்னாடிந்து எப்படா வந்தா? தெரிஞ்சுன்னா போட்டு தள்ளிடுவான். ஓகே, திரும்பி நம்ம இன்னொரு மேட்ச் போவோம். இதான் கடைசி மேட்ச். வேறு வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். ஆல்ரெடி 24 நிமிஷம் ஆச்சு. ஆமாம் போயிட்டான்ல. சரி கைஸ், இந்த ஆஸ்கர் இவெண்ட் வந்துச்சு. ஆஸ்கர் இவெண்ட்டு நான் வந்து திரும்பி இந்த ஆஸ்கர் இவெண்ட் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆஸ்கர் இவெண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, அதனால தான் நான் வந்து என்ன வெயிட் பண்ணிகிட்டே அந்த எப்போ அந்த ட்ரிப் அந்த காசு வந்து நான் என்ன ரொம்ப மேக்ஸிமம் லிமிட்டுக்கு வரும்ல, அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சொல்லியா எவ்வளோ நேரம். ஷாண்டினோ தெளிவாக போட்டு வந்துருக்கணும். ஷாண்டினோவை ஐயோ நீ போப்பாங்க. அட விளங்குச்சு.
2 பேர்த்தையும் நான் கடிச்சிட்டேன். ஆனால் கட்டானா சைக்கிள் எடுத்துட்டானா? கட்டானா வர்சஸ் சைத். கட்டானா தான் ஜெயிச்சிச்சு. இப்போ 1v1 இருந்தால் சைட் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம டஸ்ட் எடுப்போமா இல்லாட்டி AN94 எடுப்போமா? AN94 எடுத்து பார்த்து சுட்டுருவாங்க. ஓகே, AN94 வச்சுக்கோங்க. டஸ்ட்டு மாற்றிக்கணும் டக்குன்னு. 300 சேவ் பண்ணிக்குவோம். வேறு தான் வாங்கக்கு. நான் சேவ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேவையானதை மட்டும் வாங்கிட்டு மற்றதான் சேவ் பண்ணுறது. என்ன டேமேஜ்! நாக்கு வழங்குச்சு. பின்னாடி மட்டும் வராமல் இருந்தால் ஜெயிச்சு கொண்டிருப்பானு ரூபா வாங்கியிருக்கணும். ஆமாம், என் கில்லு கன்ஃபார்ம் ஆனால் போதும் கைஸ். நம்ம கில் ரொம்பவே முக்கியம். ஆயிருப்பானா நான் அப்படி நினைக்கிறேன். கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த மேட்ச் டக்குன்னு முடிச்சிடணும். இந்த ஒரு வீடியோவே 30 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ரவுண்ட் P90 அழுத்துவோம். எக்ஸ்பெக்ட் ஆல்லை. ஏர்ட்ராப்பை பிடிச்சிரும். டக்குன்னு போய் நம்ம செய்கிறோம் ஏர்ட்ராப்பு. படுத்துட்டு அடிக்க முடியாது நம்மளே. செத்துருவாங்க. இப்போ ஆண்டாடியே சாகுறீங்க. விளங்கிச்சு. ஒருத்தர் பின்னாடி வந்துட்டான். நாக்கு கீழே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சமாள தேங்க்ஸ்டா க்ளூ ஆளுக்கு. இப்போ எடுத்து ஸ்கோப் போட்டு முடிச்சிடுவோம். ஐயோ ஆத்தாடி! க்ளூவால் மட்டும் போட செத்து அலங்குச்சு. ஓடுறா. ஜெயிச்சுட்டே கைஸ். நல்ல வேலை அந்த சாண்டினா காப்பாற்றிருச்சு, இல்லாட்டி செத்துருப்பாங்கயே. அப்பாடியோ, என்ன சாண்டினா! எமோனைட் டசட்டிக்கில் எடுத்துக்கும். பிடிக்காது. எமோனைட் ஒன்று எடுக்கிறதா வேணாமா? எடுத்துக்கும். அதை வழங்கிடும். அப்போ அது எதுவுமே வாங்க முடியாது. ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கா நான். ஓகே கைஸ், இப்போ டசட் ஆடுவோம். P90 ஆடுவோம். எங்கள் அப்பப்போ எமோனைட் ஒன்று ஒன் டாப் போட வரும். எமோனைட் ஒன்று வேணாங்க கைஸ். இந்த ரவுண்டு எல்லாமே ஆடுவோம். ஆனால் ஓப்பனில் போகிறத டக்குன்னு கவர் எடுக்கிறதா நம்ம வீடு பெஸ்ட்டு.
யாரும் சுற்றி வர்றாங்களா? இப்படி வரல. டக்குன்னு கவர் எடுத்து பக்கத்தில் ஒருத்தர் இருக்கானா? தூரமாக இருக்கான். டக்குன்னு இதை ட்ராப் எடுத்துடலாம். ட்ராப்பை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டக்குன்னு அப்படியே போயே கிடைக்காத மேலே தான் இருக்கான். 2 பேருமே நான் சுத்தம் மேலே ஒருத்தன். அடப்பா சுற்றி வந்து அடிச்சிட்டிங்க. டே ரொம்பவே நன்றிடா. எடுத்துகிட்டு போடுறா. டேய் ஃபுல் ஸ்குவாட் உயிரோடு தான் இருக்கா? சுத்தம் டாக் கொடுக்குறேன். இப்போ P90 அதே M187 அவன் வாங்கிட்டு போல. அப்படியே அவன் கையில் கொடுத்த மாதிரி தான். ஹெல்மெட் வாங்கிக்கோ, வெஸ்ட்டு வாங்கிக்கோ. ஹெல்மெட் தான் மெயின். மண்டைக்கு தான் எப்போவுமே எய்ம் பண்ணுவாங்க. அதான் பிரச்சனை நமக்கு. எப்போயுமே அதான் பிரச்சனை. மண்டை தான். நான் ஏன் மேலே ஏறுறேன்? சேஃபஸ்ட் வே இஸ் யூஸிங் த சன்டினோ. ஏர்ட்ராப்பை போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஐயோ மாஃபியா காலி. இவே பண்ணுறது டேஞ்சர் தான். ஓகே இந்நேரம் போயிருந்தாலும் என் ஜோலி முடிஞ்சிருக்கும். போய் விட்டு போட்டு ஓடிடு. ஐயோ ஃபஸ்ட்டு மிஸ் அழுத்திட்டான். சரி பின்னாடி பார்த்துக்கோ. நடந்துச்சு. ஃபுல் சுற்றி வளைச்சிட்டாங்க. காலி. டே போட்டு தள்ளிட்டாங்க. சே சூப்பர் மட்டும் சுடாம். ஸோ இமோட் போட்டான். என்னை கோவப்படுத்திட்டான். ஒன்லி அழுத்து ஃபஸ்ட்டு அழுத்துட்டு. ஓகே கைஸ் இப்போ நம்ம அழுத்த வேண்டியதான். கோவப்படுத்திட்டாங்க ரொம்ப. கடைசி ரவுண்டு இல்லாட்டி இதான் கடைசி ரவுண்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம தான் ஜெயித்த மாதிரி. ஏதாவது வழியே தான் போகுது. இப்போ AWM எங்கே இருக்கா? சூப்பரு. நம்ம போகிறதோட இது போகிறது தான் சேஃப். வழங்குச்சு. என்ன க்ளூவால் ஐயோ நான் போன இடத்துல எனிமி வந்தான். என்ன சேவ். வாட் ஓரியன். அடடே சரியாக கடைசி ரவுண்ட் போல் இருக்குது. அவங்க 2 பேரும் நல்லா உருப்படியாக விளாட்னாங்கன்னா முடிஞ்சு. இதான் கடைசி ரவுண்டு. ஓகே கைஸ் 1v தெரில அவ்வளோ முடிச்சு சொன்ன மாதிரியே. சரி ஓகே கைஸ் இந்த டைம் நம்ம ஒரு உருப்படியாக ஜெயித்தோம். சரி பாய் கைஸ். ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோக்கு எண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லாட்டி நீங்கள் விட்டுலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். ஓகே பை. ஓகே கைஸ் பை. நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம்.